ஹாய், இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள். அதான் கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு நான் என் பையன் அவர் பாப்பா 4 பேரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். காரில் போகும்போது சும்மா ஒரு 2-3 வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட வீடியோ எடுக்கல. அப்புறம் அப்படியே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். கோவில் செம்ம கூட்டம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர, அதனால் முருகர் கோவில் நல்ல கூட்டமாக இருந்தது. ஆண்டாள்குப்பம் முருகர் கோவில் இது. அந்த கூட்டத்துலேயும் ஒரு 2 கிளிப்பாவது எடுக்கலாமேன்னுட்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்க பொண்ணுலாம் அழகாக தான் சொல்கிறா. ஆனால் என் பையனை தான் இழுத்து ஒரு வீடியோலையும் ஒரு ஃபோட்டோலையும் நிற்கவே மாட்டான். அவனை கஷ்டப்பட்டு நிற்க வச்சு எடுத்தேன். இதுதான் எங்கள் ஊர் ஆண்டாள்குப்பம் முருகர் கோவில். இங்கே கண்டிப்பாக வேண்டதெல்லாம் நடக்கும். என் பொண்ணே முருகராக தான் கொடுத்தாரு. அதனால் அந்த கோயிலுக்கு எப்பவுமே போவோம். எங்கள் கல்யாண நாளுக்கு வருஷம் போவோம். இந்த வருஷமும் போனேன். அப்புறம் அப்படியே பிரசாதம் வாங்கலான்னுட்டு பையன் கேட்டான். அவனுக்காக போயிட்டு பொங்கலும் புளியோதரையும் வாங்கினேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். காரில் வரும்போது பையன் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். அதனால் போயிட்டு அவர் போய் ஐஸ்கிரீம் வாங்க போனார். அந்த கேப்பில் பாட்டு போட்டு என் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. பாப்பா செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுறா, அப்புறம் ஆடுறா. அழகாக க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தா. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வர வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்தாங்க. வரும்போதே என் பையன் வந்து சாக்லேட் கவரோடு தான் வந்தான். அதில் மாவும் வாங்கிட்டு வந்தான். நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்காக மாவு வாங்கி வர சொன்னேன். அதனால் மாவு வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி இவர் மட்டும் ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே முதல்ல வந்துட்டான் உள்ளே. அவர் வந்து உள்ளே இருக்கார். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட தான் முதல்ல கொடுக்குறான் ஐஸ்கிரீம். அவளும் அதை பிடிங்கி வச்சுட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவர் வந்தோடனே ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி அதை வந்து கேக் மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். எல்லோரும் கொஞ்சம் அவங்கவுங்க வாயில் கொஞ்சம் கனி கேக்கு ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் எல்லாம் கேக் மாதிரி நானும் அவரும் ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லிட்டோம். மாறி ஊற்றி ஐஸ்கிரீமு. அப்புறம் பசங்களுக்கும் கொஞ்சம் ஊற்றி விட்டேன். என் பையன் தான் எனக்கு நல்லா விஷ் பண்ணான். என் பொண்ணு எனக்கு கிஸ் கொடுத்தான். வாயில் வைக்கும்போது பிடிச்சி கரெக்டாக கையை பிடிச்சி கடிச்சு விட்டான். அவளுக்கு ஐஸ்கிரீம்னா அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஐஸ்கிரீம் கேட்டுனே இருந்தா. அப்புறமா ஒரு கடையில் போய் பானிபூரி சாப்பிட்டு போனோம். பானிபூரி சாப்பிட்டோம். என் பையன் மசாலா பானிபூரி சாப்பிட்டுட்ருக்கான். அவர் எனக்கும் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் நானும் வாங்கிட்டு சாப்பிட்டேன். அந்த பக்கமாக டோருக்காக வந்தார். டோர் லாக்கில் இருக்கவே அப்புறம் இந்த பக்கம் சுற்றிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா ஆயா வந்து இப்போ இல்லை, போன வருஷம் இருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாமேன்னு சொல்லி போய் தாத்தா ஆயாண்ட போய்ட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் எங்கள் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். பட் அந்த வீடியோ எடுக்க முடியலை. இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் எங்களுக்காக ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி விஷஸ் போட்டுட்டு போங்க. எல்லோரும் எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வீடியோ எப்பவுமே இந்த சேனல் நல்லா வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.